வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது தமிழகத்தையே உலுக்கிருச்சுன்னு சொல்லலாம். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்த திருவள்ளூர் கலாம்பாக்கம் அந்த ஆள் கடத்தல், சிறுவன் கடத்தல் விவகாரம், ஒரு காதல் பின்னணி, அதற்கு மிக முக்கியமான ஒரு ஏடிஜிபி துணை, அத்தோடு ரொம்ப பிரபலியமான ஒரு அரசியல் தலைவர் துணை, இப்படிங்கிறத பார்க்கக்கூடிய சமயத்தில் இவர்களுக்கு பின்னால் யார்? பல பேர் சொல்கிறாங்க, அந்த மகேஸ்வரி அப்படிங்கிறவர் ஓபிஎஸ்னுடைய பினாமி. 650-700 கோடிக்கு மேலே சொத்துக்கள் அவர் மீது எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ஒரு கருத்தாக இன்னைக்கு உலாவிக்கிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு ஆதாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. இதன் பின்னணியின் வெளிப்பாடு அந்த விஜயாசிரியை காப்பாற்றி விட வேண்டும் அல்லது தனுஷை விட்டு பிரித்து கொண்டு வந்து விட வேண்டும். ஏன்னா அந்த சொத்து அவரோட போயிடும் இல்லையா? அதனால விஜயாசிரியை விட அந்த சொத்து தான் முக்கியம். அதன் அடிப்படையில் தான் ஜெயராமும் மற்றபடி ஜெகன்மூர்த்தியும் தலையிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல். இன்னொரு தகவல், இவர்கள் ஆள்கடத்தல் சம்பந்தப்பட்டவர்கள். ஏடிஜிபி ஜெயராம் கூலிப்படையை கையில் வைத்திருப்பவர், அத்தோடு கடத்தல் மன்னனாக இருந்து போலீஸாகவும் இருந்து பலவிதமான தவறான முறையிலே சம்பாதித்து கொண்டிருப்பவர். அதை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பலவிதமான நபர்களிலே பூவை ஜெகன்மூர்த்தி போன்ற அரசியல்வாதியும் ஒன்று. இப்படி ஒரு தகவல். அதெல்லாம் கிடையாதுப்பா, இது உண்மையிலே நியாயமான ஒரு காதல் விவகாரத்திற்காக பூவை ஜெகன்மூர்த்தி எடுத்த ஒரு திட்டம். அதற்கு ஏடிஜிபி ஜெயராமன் துணையாக இருந்தார். பிறகு ஜெகன்மூர்த்தி சொன்னதின் அடிப்படையில் வழக்கறிஞர் சரத் என்பவர் கூட 2-3 பேரை கூட்டிக்கிட்டு போய் அவருடைய விஜயாஸ்ரீ பொண்ணுனுடைய தாயார் வனராஜாவை கூட்டிக்கிட்டு சென்று, இது எங்கள் குடும்ப பிரச்சனை, அதனால் இந்த பெண்ணை, என்னுடைய மகளை தனுஷ் அந்த குடும்பத்திலிருந்து விடுவித்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி எங்களிடம் கேட்டார். அதனால் நாங்கள் ஈடுபட்டோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல். இந்த மாதிரி 3-4 விதமாக சொல்லலாம். எப்படி இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் ஆணித்தரமான ஆதாரமாக இருப்பது நம்பர் 1 மகேஸ்வரி. ஆமாம், அவர் பழைய கான்ஸ்டபிள், சஸ்பெண்ட் செய்யப்பட்டவர். பிறகு ஏடிஜிபி ஜெயராமனுடைய ஒரு தொடர்பின் வெளிப்பாடாக 2 பேருமே ரொம்ப விளையாண்டுருக்கிறாங்க. பலவிதமான கடத்தல், மற்றபடி பலவிதமான கட்ட பஞ்சாயத்துகள், ஏகப்பட்ட சட்டத்துக்கு புறம்பான பல விதங்களில் அவர் ஈடுபட்டார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி தான் பலவிதமாக வந்துட்டு இருக்கு. அதே நேரத்தில் ஜெகன்மூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அரசியல்வாதி. பொதுவாக எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, பா என்ன எனக்கு அவரை தெரியும், அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு போட்டு காதலை அப்படி பூ சுற்றுற மாதிரி பேசுவாங்க தெரியுமா? ஏதோ ஒரு படத்தில் விவேக் சொல்லுவார், என்னை கமிஷனருக்கு தெரியும்ப்பா அப்படின்னோன்னா எல்லா சார் 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 அப்படிம்பாங்க. ஆனால் கமிஷனருக்கு என்ன யாருன்னே தெரியாது அப்படின்பார். உடனே டக்குன்னு போலீஸ்காரங்களே போட்டு அவரை அடிப்பார். இந்த மாதிரி ஒரு சூழல் அடிப்படையில் ஒரு சூழ்நிலை கைதியாக, ஆனால் செய்தது என்னமோ உண்மைதான், பூவை ஜெகன்மூர்த்தி மாட்டிக்கொண்டார் என்பது பகிரங்கமான ஒரு தெளிவாக தெரியுது. ஆனால் ஏடிஜிபி ஜெயராமன், மகேஸ்வரி இதே வேலையாக இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் தெரியுது. அதாவது விட்டில் பூச்சியாக பூவை ஜெகன்மூர்த்தி இன்று மாட்டி இருந்தாலுமே கூட, பட் இவரும் பலவிதமான ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து வகை, இந்த மாதிரி பிரபலியமான தெரிந்த ஒரு போலீஸ் வகையிலே அவர்களையெல்லாம் கையில் வைத்து கொண்டு இவரும் சில ஆட்டம் ஆடி இருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் எனக்கு கண்கூட தெரிஞ்சிருக்கு. ஆமாம், பொதுவாக இன்னைக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் 2 பேரும் வந்திருக்கு. மொத்தம் 18 மணி நேரம் ஏடிஜிபி ஜெயராமனை விசாரிச்சிருக்கிறாங்க திருவாலங்காடு போலீஸ் நிலையத்தில் வச்சு. அதாவது காதல் விவகாரத்திற்கும் கடத்தல் கும்பலுக்கும் என்ன உங்களுக்கு தொடர்பு, மற்றபடி மகேஸ்வரியை உங்களுக்கு எப்படி தெரியும், போலீஸை
போலீஸ் தான், திருவாலங்காடு போலீஸு ஏடிஜிபி போலீஸை விசாரிக்கிறாங்க. ஒரு போலீஸை விசாரிக்கிறாங்க பாருங்க. அப்புறம் ஜெகன்மூர்த்தியிடம் பேசியது என்ன அப்படின்னு ஜெயராம்கிட்ட கேட்டுக்கிறாங்க. மற்றபடி பணம் கைமாறப்பட்டதா அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்கேன். அதே நேரத்தில் காதல் விவகாரத்துக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது, இல்லை உங்களுக்கு இதே பொழப்பா, போலீஸாக இருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி பலவிதமான பலவிதமான கேள்விகள். மற்றபடி இதில் உங்களின் பங்கு என்ன அப்படிங்கிற மாதிரி 150 கேள்விகள் வந்து ஏடிஜிபி ஜெயராம கேட்டு கிழின்னு கிழிச்சிருக்கிறாங்க. பாம்பின்கால் பாம்பரியும். ஆமாம், இப்படி தான் கேட்பாங்க அப்படிங்கிற ஏடிஜிபி ஜெயராமனுக்கும் தெரியும். ஏன்னா அவரும் ஏகப்பட்ட பேரை கேட்டிருப்பார். மற்றபடி ஏடிஜிபி ஜெயராமனை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக. ஏன்னா அவருடைய நிலைமை அவருக்கு தெரியும். முன்னே சொன்னது போல் பாம்பின்கால் பாம்பரியும். அதனால் கேட்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரத்தில் பூவை ஜெகன்மூர்த்திகிட்ட கேட்டிருக்கிறாங்க. புரட்சி பாரதம் கட்சியினுடைய ஒரு தலைவர். அதாவது காதல் விவகாரத்தை உங்களுக்கு என்ன தொடர்பு, மற்றபடி காதலில் ஈடுபட உங்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யார், உங்களுக்கு பின்னணி யார் இருக்கிறாங்க, மற்றபடி கேள்விப்பட்டீங்க ரைட்டு. சரத்குமார் எதற்காக வக்கீல அமிச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. மற்றபடி ஜெயராமனிடம் பேசியது என்ன அளவுக்கு என்னென்ன பேசுனீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். மற்றபடி பணம் கொடுக்கப்பட்டது ஏன்னு கேட்டால் 25 லட்சம் வந்து வடராஜா பேசியிருக்கிறார் மகேஸ்வரிட்ட. எந்த அளவுக்கு அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டது, ஃபுல் அமௌண்ட்டுமே கொடுத்துட்டாங்களா அப்படிங்கிறதையும் திருவாலங்காடு போலீஸார் வந்து கேட்டுக்கிறாங்க. மற்றபடி வந்து ஜெகனுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு, மகேஸ்வரிக்கும் உங்களுக்கும் என்ன தொடர்பு, அவர் எந்த அளவுக்கு உங்களுக்கு தெரியும், ஜெயராமுக்கும். ஏன்னா பூவை ஜெகன்மூர்த்தியில கேள்வி கேட்கறதுனால ஜெயராமுக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட தொடர்பு, மகேஸ்வரிக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு, மற்றபடி இதை வச்சு ஜெயராம் மகேஸ்வரி 2 பேரும் வேறு விதமான 3 பேரும் சேர்ந்து வேறு விதமான செயலில் ஈடுபட்டிருக்கிறீங்க. எப்படிப்பட்ட ஈடுபட்டிருக்கிறீங்க, மற்றபடி வந்து அவைகளுக்கும் ஜெயராமுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு வாக்குமூலத்தை இன்னைக்கு பதிவு பண்ணி. ஏன்னா கேட்டால் நீதிமன்றம் நேரடியாக தலையிட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதில் வந்து நாளைக்கு வந்து பலவிதமான அவர்கள் கேள்வி கேட்கக்கூடிய சமயத்தில் போலீஸார் வந்து பதில் சொன்னி ஆகணும். அதனால் வந்து வீடியோ மூலமாக வாக்கு மூலத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. என்றாலும் வந்து மற்றபடி வந்து PSN 35 AB அப்படிங்கிற சட்டப்பிரிவின்படி இருவரும் விடுவிக்கப்பட்டார்கள். ஜெயராம் 18 மணி நேர விசாரணைக்கு பிறகு, மற்றபடி வந்து ஜெகன்மூர்த்தி 8 மணி நேர விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயம். அதை வந்து இன்னைக்கு வந்து திருவாலங்காடு போலீஸார் வந்து மறுக்கிறாங்க. அதாவது நாங்கள் விடுவிக்கப்படலைங்க, நிபந்தனையுடன் அனுப்பி இருக்கின்றோம். ஜெயராம் வந்து சஸ்பென்ஸ் தான், ஏடிஜிபி மாற்று கருத்து இல்லை. இவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர், அந்த அளவுக்கு இவருக்கு மரியாதை கொடுத்து வச்சிருக்கோம். இல்லைன்னா அவரை நாங்கள் தூக்கிடுவோம், கைது பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீதிபதி அன்னைக்கு சொல்லிட்டாரா, சரமாரியான கேள்விகள். ஆமாம், இதுக்கு தான் உனக்கு மக்கள் ஓட்டு போட்டாங்களா, இது மாதிரி எத்தனை பண்ணியிருக்கிற அப்படி போட்டு பயங்கரம். நான்லாம் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். என் வீட்டுக்கு முன்னால் கும்பல் வந்து மிரட்டுறாங்க. புரட்சி பாரதம் அப்படிங்கிற கட்சியினை வந்து மிரட்டுறாங்க, கும்பலை சேர்த்துற நீ கும்பல் ஆகுன்னு வந்து 1000-2000 பேர் தானே வருவியா அது போட்டு பயங்கரமாக நீதிபதி கேள்வி கேட்டாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு கேள்வியை வந்து எந்த ஒரு அரசியல் தலைவனும் எதிர்பார்த்திருக்க முடியாது. அந்த மாதிரி ஜெகன்மூர்த்தி வாழ்க்கையிலே எதிர்பார்த்திருக்க மாட்டார். எதிர்பாராத ஒரு சம்பவமாக. ஏன்னா பலவிதமான ஒரு ஆழ்கடத்தல், மற்றபடி வெகு விதமான சம்பவங்களில் வந்து ஜெகன்மூர்த்தியும் ஈடுபட்டதாகவும், மற்றபடி கூட்டணியாக ஜெயராம் ஈடுபட்டால் தகவல் வந்தாலுமே கூட இந்த மாதிரி ஒரு கேள்விகள் போலீஸ் மூலமாகவும் மற்றபடி நீதிபதியின் மூலமாக ஜெகன்மூர்த்தி கேட்கப்பட்டாரா அப்படிங்கிறது உண்மையில் இருந்திருக்காரு. இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அதன் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க திருவாலங்காடு போலீஸ், நாங்கள் வந்து நிபந்தனையோடு விடுவிக்கப்பட்டிருக்கோம், அனுப்பியிருக்கோம். மற்றபடி வந்து அவங்கள யார் நாங்கள் விடுவிக்கப்படல, எந்த நேரத்தில் கூப்பிட்டால் அவர் வர வேண்டும் அப்படிங்கிற விஷயம். இதில் ஒரு ஒற்றுமைய விஷயம் பார்த்தோம் அப்படின்னம்னா, ஜெகன்மூர்த்தி அதிமுக அவர் புரட்சி பாரதம் அப்படிங்கிற ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருந்தாலும் எடப்பாடியை வச்சு தான் தேர்தலை நின்றுட்டு இருக்கிறாரு. ஆமாம், போன தேர்தல் எம்எல்ஏ ஆகிறத கூட இரட்டை சீட்டுல தான் அவர் நின்றார். அப்புறம் MP சீட்டு கேட்கக்கூடிய சமயத்தில் மனிதம் காப்போம், மனித நேயம் காப்போங்கிறது விழுப்புரத்தை மிகப்பெரிய ஒரு
மாநாடு நடத்தினா எடப்பாடி வந்தார். வந்தாலுமே கூட அப்புறம் ஒரு சீட்டு கேட்டார். கடைசி வரைக்கும் எடப்பாடி தரவே இல்லை. ஆமாம், தேமுதிக பிரேமலதாவுக்கு எப்படி ராஜ்யசபா திட்டு தரலையோ அதே மாதிரி புரட்சி பாரதம் ஜெகன்மூர்த்திக்கு தரவே இல்லை. அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். அப்புறம் பல விதமாக பேட்டி கொடுத்தார் ஜெகன்மூர்த்தி. என்ன பண்ணுறது, மீண்டும் நாங்கள் அதிமுகவுக்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படிங்கிற கான்செப்ட் அளிப்பில் ஜெகன்மூர்த்தி அவர் ஒரு அதிமுகவுடைய பிரமுகர் தான். அதிமுக அனுதாபி, மற்றபடி அதிமுக ஒட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு அரசியல் கூட்டணியாளர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். மற்றபடி ஏடிஜிபியாக இருந்து இன்னைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்க ஜெயராமன் வந்து சுத்தமாக 100% அதிமுக நபர் அப்படிங்கிறது தெரியுது. இதெல்லாம் பார்க்கின்ற சமயத்தில் எடப்பாடி வந்து இன்னைக்கு வாயை துறக்க முடியாத ஒரு சூழல். அண்ணா பல்கலைக்கழக அந்த ஞானசேகரன் மேட்டரில், அந்த மாணவி மேட்டரில் எப்படியெல்லாம் போராடினார்கள், பிஜேபி எப்படியெல்லாம் போராடியது, அண்ணாமலை எப்படியெல்லாம் போராடினார். இன்னைக்கு வந்து பாஜக அண்ணாமலை எங்கே போனார், நயினார் நாகேந்திரனை விடுங்க, ஆமாம் அவரை விடுங்க, பாஜக அண்ணாமலை எப்படி வாயாடி அவர் எங்கே போனார், அண்ணாமலை சம்பந்தம் யார் சார், யார் அந்த சார் அப்படின்னா மிகப்பெரிய விஷயத்தை கிளப்பி விட்டாங்க. இப்போ எடப்பாடி எங்கே சார் அப்படின்னு நம்ம தான் கேட்கணும். யார் அந்த சார்னு எடப்பாடி கேட்டார் மக்களை இதை போலீஸை பார்த்து. இப்போ மக்களாகி நம்ம கேட்கணும் எடப்பாடி பார்த்து, எடப்பாடி சார் எங்கே சார் அந்த எடப்பாடி அப்படிங்கிற கேட்கலாம். அப்படி தான் கேட்கணும். அப்போ தான் வந்து எடப்பாடிக்கும் புரியும். இந்த மாதிரி பலவிதமான ஒரு விஷயத்தில் அதிமுகவினுடைய முழுக்க நிலை கொண்ட ஒரு விஷயம். அதனால் வந்து எடப்பாடி வாயை திறக்க முடியாத ஒரு சூழல். ஆமாம், அதன் அடிப்படையில் திமுக வந்து இன்னைக்கு எப்படி தான் அந்த திமுக கையில் தான் போலீஸ் துறை இருக்கிறதுனால அவர்கள் மிகப்பெரிய ஒரு கண்டுகொள்ளாமல் விட்டார்களா அப்படிங்கிற ஒரு தகவல் இதில் வந்திருக்கு. அவர் தானே, அவர் கையில் தான் போலீஸ் துறை இருக்கிறதுனால ஏன் இந்த அளவுக்கு ஒரு நிலைமை அப்படிங்கிற ஒரு விஷயம். இது வந்து திமுகவை எந்த வகையிலும் பாதிக்காது, ஆனால் எடப்பாடியை கட்டாயமாக பாதிக்கும் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கண்கூடு. 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டாயமாக புரட்சி பாரதத்தையும் இந்த பிரச்சனை பாதிக்கும், அதிமுக இந்த பிரச்சனை பாதிக்கும். அவர் ஜெயராமை பொறுத்த வரைக்கும் அவர் சஸ்பென்ஸு. ஆமாம், மற்றபடி வந்து எப்போ வந்து மீண்டும் கூப்பிட்டுக்க போகிறாங்க அப்படிங்கிறது போலீஸ் துறைக்கு தான் தெரியும். எப்படியோ ஆனால் இந்த ஒரு பிரச்சனையில் வந்து ஆமாம் சம்பந்தம் இல்லாமல் தலையிட்டு கொண்டு மற்றபடி வந்து தன் பெயரை கெடுத்து கொண்டார்கள் ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. இருந்தாலுமே கூட வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் இன்னும் எத்தனை பிரச்சனையோ அதன் அடிப்படையில் வந்து இந்த கேஸ் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிற சூழலில் பார்க்கின்ற பொழுது வலுக்கட்டாயமாக அந்த தனுஷ் அம்மா அந்த கடத்தப்பட்டார்களே அந்த சிறுவனுடைய இந்திரசந்த் அம்மா வந்து வலுக்கட்டாயமாக கடிதம் கொடுத்து நான் என் புகாரை வாபஸ் வாங்கி கொள்கின்றேன், யாருடைய கட்டுப்பாடும் இல்லை, மற்றபடி வந்து யாரும் என்னை மிரட்ட விளைஞ்சு போட்டு கொடுத்துருக்கேன். அதான் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவலாக போயிட்டுருக்கு. புகாரை கொடுத்தாங்க, எதற்காக இவர்கள் புகாரை திரும்ப பெற்றார் அதில் ஒரு காரணம் சொல்கிறாங்க. ஆமாம், இது வந்து நான் என்னுடைய பாதுகாப்புக்காக நான் கொடுத்தேன், மற்றபடி என் பையன் கிடச்சிட்டான். கட்டாயமா தனுஷ் கிடச்சிருந்தான் அப்படின்னா இன்றைக்கி ஒரு தகவலும் போய் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேக ஒரு தகவலும் போயிட்டுருக்கு. நல்ல வேளை தனுஷும் விஜயாசனி கிடைக்கவே இல்லை. அந்த வகையில் ஜெகன்மூர்த்தி புண்ணியம் செய்து கொண்டார். ஆமாம், டிஜிபி அந்த ஜெயராம விட்டுருங்க, அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி, அவர் விட்டுருங்க. நம்ம அரசியல்வாதிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் நான் ஒரு விமர்சகன், அரசியல் விமர்சனம் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த வகையில் வந்து ஜெகன்மூர்த்தி புண்ணியம் கட்டி கொண்ட. இருந்தாலும் வந்து இதனுடைய பிரதிபலிப்பு எடப்பாடியையும் பிரதிபலிக்கும், புரட்சி பாரதத்தையும் பிரதிபலிக்கும். கட்டாயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் இதன் அடிப்படையில் வாக்குகளும் சிதையும். ஆமாம், ஏன்னா எடப்பாடி வாய்மூடியாக இருக்கிறாருங்க கேள்வி இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதை வந்து எடப்பாடி எவ்வாறு சமாளிக்க போகிறார் என்பது வரும் காலங்களில் நம்ம பார்ப்போம். மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.